அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பொருட்செல்வத்தை பற்றி கூறும்போதெல்லாம் அர்த்தசாத்திரம் முதலிய நூல்களிலே இது மனித வாழ்க்கை மேம்படுவதற்கும் சுமூகமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் இருக்கும்போது வாழ்வதற்கும் இன்றியமையாத ஒன்று என்பதை தெளிவாக கூறுகிறார்கள். பற்றற்ற தன்மையை ஒருவன் அடைய வேண்டுமென்றால் அதற்கும் கூட போதிய செல்வ வளம் இருந்து இந்த செல்வத்தால் உலகியல் விஷயங்களை எல்லாம் பெற்றுவிடலாம் என்ற ஒருவித திருப்தி ஏற்பட்டு, ஆனால் இதற்கு அடுத்ததாக மெய்யியல் என்றொன்று இருப்பதை அவன் அறிவதற்கு இது உதவும் என்ற நிலையில் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் புருஷார்த்தங்கள் என்று 4 விஷயங்களை பட்டியலிடும்போது தர்மம் முதலாகவும், அதை தொடர்ந்து தர்மத்தை அடுத்து அர்த்தம் என்று சொல்லப்படும் பொருளும் வைத்து பார்க்கப்படுகிறது. ஒருவன் அறவழியிலே செல்வம் சேர்த்து அந்த செல்வத்தையும் அறவழியிலேயே செலவு செய்து தான தர்மங்களை தவறாமல் செய்து அதன் மூலமாக பக்குவப்பட்டு உயரிய நிலையை அடைந்து முக்தியை சென்றடைகிறான் என்பதுதான் நம்முடைய பண்பாட்டில் நாம் கையாளுகிற கோட்பாடு. இதையே தான் வலியுறுத்தி நமக்கு செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வங்களையும் காண்பித்து கொடுத்து, அந்த தெய்வங்கள் அருளினாலே நல்ல வழியில் சேர்த்த செல்வம் வாழையடி வாழையாக தொடர்ந்து அந்த வம்சம் தலையெடுப்பதற்கு துணையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். இந்த செல்வமும் காசு பணமாக மட்டும் இல்லாமல் கல்வி செல்வம், கேள்வி செல்வம் முதலியவைகளும் இதனுள்ளேயே அடங்குவதாக பார்க்கிறோம். இதிகாச புராணங்களை பொறுத்தவரையில் செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமி அன்னையானவள் அறியப்படுகிறாள். அவள் செல்வச் செழிப்பை வெளிப்படுத்தும் விதமான குளிர்ந்த தடாகத்திற்கு நடுவே பூத்திருக்கும் சிவப்பு தாமரை மலர் மேலே ஆபரணங்களெல்லாம் பூண்டு அழகே வடிவானவளாய் வீற்றிருந்து தன்னை நாடி வரக்கூடிய அடியவர்களுக்கு அவர்கள் பசிப்பிணி தீரவும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளாக விளங்கும் ஆடை, உணவு முதலியவைகளை வழங்குபவளாகவும் இவளே வடிவெடுத்து நமக்கானவற்றை பூர்த்தி செய்து கொடுப்பவளாக அறியப்படுகிறாள். இத்தனை செல்வச் செழிப்பின் சின்னமான அன்னை ஸ்ரீவத்சம் என்று அறியப்படும் முக்கோண வடிவிலான ஒரு மச்சத்தின் வடிவமாக திருமாலினுடைய மார்பை அலங்கரிக்கிறாள் என்று பார்க்கிறோம். செல்வச் செழிப்பு இவரை வந்து அடைந்ததற்கு, திருமாலை வந்து அடைந்ததற்கு லட்சுமி தேவியே காரணமாக புராணங்கள் மூலமாக அறியப்படுகிறாள். அப்படிப்பட்ட லட்சுமி தேவியானவள் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது அதிலிருந்து செல்வ வளத்தின் குறியீடாக தோன்றியவள் என்றும், அப்படி வெளிப்பட்ட மகாலட்சுமி அன்னையானவள் வெளிப்பட்ட போதே கையிலே மலர் மாலையொன்றை ஏந்தி கொண்டு வந்து முதல் முன்னம் திருமாலுக்கு அந்த மலர் மாலையை அணிவித்து அவரை திருமணம் செய்து கொண்டாள் என்றும் அறியப்படுகிறது. புராண சார்புடைய இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான காலம், அதாவது நாள் முதலியவற்றை விசாரம் செய்தால் அதற்கு பல்வேறு நாட்களை புராணங்கள் காண்பித்து கொடுத்தாலும் பல புராணங்களும் ஒரு சேர சைத்திர மாதத்தில், அதாவது சித்திரை மாதத்திலே வரக்கூடிய சுக்ல பக்ஷம் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய 3வது நாள் திருதியை திதி அன்று மகாலட்சுமியானவள் பார்க்கடலிலிருந்து உத்பவித்தாள் என்று அறியப்படுகிறது. இவளுடைய தோற்றம் நிகழ்ந்த தினத்தை தான் முடிவற்ற இன்பத்திற்கான தினமாக, எல்லாவிதமான செல்வங்களும் குறையாமல் கிடைக்கும் தினமாக, அட்சயமாக, அது அட்சயம் என்று சொன்னால் குறையாத என்று பொருள். க்ஷயம் என்பது குறைந்து கொண்டே போகக்கூடியது. அட்சயம் என்று சொன்னால் எந்த குறையும் இல்லாமல் எப்போதும் அள்ள அள்ள குறையாத, தன்னைத்தானே நிறைவு செய்து கொள்ளக்கூடிய தன்மையோடு கூடும் செல்வம். அந்த செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தோன்றிய தினத்தை 3வது நாள் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய திருதியை தினத்தை தான் அக்ஷய திருதியை என்ற பெயரிலே அழைப்பதாக ஒரு புராண செய்தி கூறுகிறது. இதுபோலே இந்த மங்களமான தினத்தோடு தொடர்புடையதாய் பல்வேறு புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. குபேரனுக்கு திருமாலும் திருமகளும் நவநிதியையும் கொடுத்து அறவழியிலே செல்பவர்களுக்கு அன்றாட தேவைகளுக்கான செல்வ வளத்தை தர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று குபேரனை செல்வத்திற்கு அதிபதியாக வடக்கு திசையிலே நியமித்த தினமாகவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் இந்த தினத்தில் செல்வ வளம் சேர வேண்டி இறைவனை வேண்டி துதிப்பது என்பது செயலாகிறது. இந்த தினத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், புராணங்கள் மறவாது இந்த தினத்தில் ஒவ்வொருவரும் அவர்களால் இயன்ற அளவு உப்பை புதிதாக வாங்கி வீட்டிலே சேகரித்து வைக்க வேண்டும்
என்பதை கூறுகிறது. அது தவிர அவரவர்களால் இயன்றது எது செல்வம் என்றவர்கள் கருதுகிறார்களோ அதை சேகரித்து வைப்பது என்பது அதற்கு பிறகு ஏற்பட்ட ஒருவித பழக்கம், நம்பிக்கை சார்ந்ததுதான். ஆனால் சாத்திரங்கள் தவறாமல் அன்று வீட்டிலே புதிதாக பெற வேண்டியது, கடையில் வாங்கி சேகரிக்க வேண்டியது என்று பார்த்தால் கல்லுப்பும் புதிதாக சேர்க்கப்பட்ட நீரும், இது இரண்டையும் ஒவ்வொரு கோப்பையிலே வைத்து பூஜை அறையில் இறைவன் முன்பாக வைத்து வழிபாடு செய்து வர அந்த கல்லுப்பானது செல்வ வளமாக கருதப்படுவதால் உப்பில் என்ன செல்வத்திற்கு குறியீடு இருக்க முடியும்? மகாலட்சுமி பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து புறப்பட்டு வந்தவள். அதே பார்க்கடலிலிருந்து தான் உப்பும் பெறப்படுகிறது. கடலிலிருந்தே இருவரும் தோன்றியதால் உப்பு செல்வ வளத்தின் குறியீடு என்று கொள்ளப்படுகிறது. மற்றொரு பொருள், ஆழ்கடலுக்கு சென்றால் மட்டும்தான் எந்த வகையான செல்வங்களெல்லாம் அங்கே கொட்டி கிடக்கின்றன என்பதை அறிய முடியும். கடல் செல்வ வளத்தின் குறியீடாக பார்க்கப்படுவதால் அதிலிருந்து பெறப்படும் உப்பு, கடலிலிருந்து சேகரிக்கப்படும் உப்பிற்கு செல்வத்தோடு தொடர்புடையதாய் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. உணவில் உப்பில்லாமல் அந்த பண்டம் குப்பைக்கு என்பார்களே, அதுபோலே வாழ்க்கையில் செல்வ வளம் என்பது சேராது இருந்துவிட்டால் வாழ்க்கையும் சுவைபடாது. அதனால் உப்பை செல்வத்தின் வளமாக குறியீடாக கொண்டு அக்ஷய திருதியை தினத்தில் புதிதாக கல்லுப்பு கடையில் வாங்கி அதை வைத்து வழிபட்டு அதை வீட்டிலே சமையலறையில் சேகரித்து வைக்க வேண்டும் என்பது ஒருவித விதியாக கூறப்படுகிறது. இதை செய்து வருபவர்களுக்கு குபேரன் தன்னுடைய நவநிதி 9 வகையான நிதிகளின் மூலமாக அவரவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொடுப்பார் என்று கூறுகிறார்கள். இப்படி மகாலட்சுமி ஆனவள் அன்னை செல்வ வளத்தின் செழிப்பின் சின்னமாக அறியப்படும் தேவி தான் தோன்றி அருளி அதன் மூலமாக ஊரில் இருப்பவர்கள் ஏழ்மை நிலையை கடந்து நல்ல செல்வ வளத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கான தினமாக இந்த தினத்தை அனுஷ்டிக்கிறார்கள். இதைத் தவிர அக்ஷய திருதியை அன்று புராண நிகழ்ச்சிகளாக பல்வேறு விஷயங்கள் நடந்ததாக, ஆதிசங்கரருடைய வாழ்க்கையிலே அவர் நிகழ்த்தியதாக நம்பப்படும் அற்புதங்களில் ஒன்று, ஏழை பெண் ஒருத்தியின் இல்லத்திற்கு சென்று அவள் வீட்டில் ஒன்றுமில்லா நிலையில் இவர் பிக்ஷை கேட்டு வந்ததாலே இவர் மகாலட்சுமியை துதித்து அந்த வீட்டின் வறுமை நீங்க வேண்டும் என்று வழிபாடு செய்து கனகதாரா ஸ்தோத்திரம் என்ற தோத்திரத்தை பாடியதாக கூறப்படும் செய்தி அந்த நிகழ்ச்சி நடந்ததாக இந்த அக்ஷய திருதியை தினத்தை கொண்டாடுகிறார்கள். அந்த நாளன்று மகாலட்சுமி ஆனவள் அன்றைய தினத்தின் உச்சி பொழுதில் சூரியன் பூமியிலே படும் காலத்தில் நிழல் விழ முடியாத அளவிற்கு சரியாக நேர்கோட்டிலே நிற்கக்கூடிய காலத்தில் மகாலட்சுமியினுடைய அவதாரம் நிகழ்ந்ததாக கூறுவார்கள். அப்படி தன் நிழல் பதியா காலத்தில் தோன்றியவளான செல்வ வளத்தின் சின்னமாக அறியப்படுபவள் அன்னை மகாலட்சுமி. அவளுடைய அருள் கிடைக்கக்கூடிய தினம். இந்த தினத்தில்தான் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் என்றழைக்கப்படும் பைரவ வடிவங்களிலே செல்வ வளத்திற்கு அதிபதியாகவும் சேர்த்த செல்வம் களவு போகாமல் இருக்கும்படியாய் அதை பாதுகாத்து தருபவராகவும் இருக்கக்கூடிய பைரவ வடிவமாக சிவபெருமான் காட்சி தந்து குபேரன், திருமால், மகாலட்சுமி ஆகியோருக்கு அருள் தந்த தினமாகவும் கருதுவார்கள். வீற்றிருக்கும் கோலத்திலே தன்னுடைய மேல் 2 கரங்களில் செல்வத்தின் சின்னமாய் பூர்ண கலசங்களை தரித்து, அது தவிரவும் மற்றைய கரங்களில் கபாலம், அங்குசம், பாசம், திரிசூலம் முதலிய ஆயுதங்களை தரித்து அன்னையை உமாதேவியை மடியிலே அமர்த்தி கொண்டு காட்சி தரக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். இவரை பார்த்து தரிசித்தவர்களுக்கு செல்வத்தை, ஸ்வர்ணத்தை, தங்கத்தை இவர் ஆகர்ஷணம் செய்து பெற்றுத் தருபவராக இருக்கிறார். இவரை பார்த்து வந்தாலே நம் வீட்டில் தங்கமானது சிறுகச் சிறுகச் சேர்ந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை, சேர்த்த தங்கமும் தொலையாமல் பாதுகாக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அத்தகைய சிறப்புடைய பைரவ வடிவமாக சிவபெருமான் காட்சி தந்து திருமகளுக்கும் திருமாலுக்கும் செல்வத்தை பெற்றுக் கொடுத்த தினமாக அக்ஷய திருதியை தினம் கருதப்படுகிறது. செல்வத்தின் மற்றொரு சின்னமாக இருக்கக்கூடிய பசு, குதிரை, வாகன வசதி முதலியவைகளும் இந்த தினத்தில் வழிபாடு செய்வதால் அதை நாம் பெற்றடையலாம் என்று கூறுவார்கள். அதேபோலே வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தினம் கணக்கெழுதி
புதிதாக வணிகச் செயல்களில் ஈடுபடுவதற்கான தினமாகவும் கருதுவார்கள். வைசியர்களுக்குள்ளே பல்வேறு சமூக பிரிவிலும் அக்ஷய திருதியை தினத்தன்று செல்வத்தின் தெய்வமாக அன்னையை மகாலட்சுமியை வழிபட்டு எப்படி தீபாவளி தினத்தன்று புதிதாக கணக்கெழுதுவார்களோ அதுபோலே வரவு செலவு கணக்கை, அந்த ஆண்டிற்கான கணக்கை அக்ஷய திருதியை அன்று முடித்துவிட்டு அந்த வருடத்திற்கு, வரும் வருடத்திற்கு புதிதாக மங்களமான செலவுகளோடு தொடங்கக்கூடிய ஆண்டாக அதை வைத்து வழிபாட்டு செலவை முதலில் எழுதி நடக்கும் செலவெல்லாம் மங்களச் செலவாக, சுப செலவாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு செய்வதாக அமையும் நாள் இந்த அக்ஷய திருதியை தினம். இதே தினத்தில்தான் கணக்கெழுதக்கூடிய பாரம்பரியத்தில் வருபவர்களை கண்டடைந்து அவர்களுக்கு தேவையானவற்றை தானமாக கொடுத்து, கணக்கு புத்தகங்கள், எழுதுகோல், கணக்கிடும் கருவிகளை தானமாக கொடுத்து, இந்த தானத்தின் மூலமாக இறைவன் நம் பேரிலே எழுதக்கூடிய கணக்கு அது நல்ல விதத்தில் அமையும்படியான செயல்களில் நாம் ஈடுபட தகுதியான நாளாகவும் அக்ஷய திருதியை தினத்தை கொண்டாடுகிறார்கள். அக்ஷய திருதியை அன்று செலவாக செய்து பெற வேண்டியது உப்பும், சேகரிக்க வேண்டியது நீரும். இது தவிர அன்றைய தினத்தில் தான தர்மங்கள், வறியோர்க்கு இறங்கி செய்ய வேண்டிய ஐயமும் பிச்சையும் ஆகிற காரியங்களில் அவசியம் ஈடுபட வேண்டும். செல்வமானது அது அதிகமாக, தேவைக்கதிகமாக சேகரித்து வைப்பதை காட்டிலும் தகுதியுடையோர்க்கு, தேவை இருப்பவர்களுக்கு தானமாக வழங்கும் போது பல்கி பெருகும் என்பது நம்முடைய கோட்பாடு. இதன் மூலமாக சேகரித்து வைத்துக்கொண்டு தனக்கது பயன்தராது என்று அறிந்தும் அதை பூட்டி வைப்பவர்கள் பாவக்காரியங்களில் ஈடுபடுவதாகவே கருதப்படுவார்கள். அதை தவிர்த்து நமக்கானது போக வறியோர்க்கு இறங்கி அவர்களுக்கு தேவையான தானம், அதிலும் குறிப்பாக கல்வி, உணவு, ஆடை, மருத்துவம் முதலியவற்றிற்கு உதவுதல் என்பது மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தரும். நம்மால் ஆனது அன்றைய தினம் ஒரு பசித்தவருக்கு உணவிடுதல்தான் கூடும் என்றால் அதையேனும் சிரத்தையோடு செய்து வர அன்றைய தினம் நமக்கு மனதில் ஏதோ பெரிய ஒரு உதவியை செய்ததால் ஏற்பட்ட இன்பத்தை தரும். இந்த இன்பம் பெருக பெருக நமக்கு தேவைகள் குறையும். தேவைகளை குறைத்து கொண்ட பிறகு ஆனந்த வாழ்வு என்பது இயற்கையாகவே அமைந்துவிடக்கூடிய ஒன்று. அதனால் இந்த தினத்தில் கஷ்டப்பட்டேனும் நம்மால் முடியாதவற்றையெல்லாம் வாங்குவதற்கு கடன் வாங்கி பொருள் சேர்ப்பதை காட்டிலும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தில் கல்லுப்பு, தீர்த்தம் முதலியவற்றை வாங்கியும் சேகரித்தும் வைத்து இதுவரையில் செய்த உதவிக்கு இறைவனுக்கு நன்றி தெரிவித்து நம்மிடம் இருப்பதை எத்தனை தூரம் யாருக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த விதத்தில் ஒருவருக்கேனும் உணவு அளித்தல், உடையளித்தல், கல்விக்கு உதவுதல் முதலிய சீரிய தர்மப்பணிகளில், அறப்பணிகளில் ஈடுபட்டு எல்லோரும் நல்ல நிலையில் இன்பத்தோடு வாழ்வதற்கான காலமாகத்தான் சாத்திரங்களும் புராணங்களும் அக்ஷய திருதியை தினத்தை கண்டடைந்திருக்கின்றன. இந்த தினத்தில் இயன்ற அளவு தான தர்மங்களை செய்து இறை வழிபாடு செய்து செல்வச் செழிப்பான அன்னை நம் இல்லத்திற்கு வந்தடைந்திருந்து நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்து நமக்கும், நம்மை நாடி இருப்பவர்கள், நம்மிடம் பணி செய்பவர்கள், அவர்களுக்கு உதவும் அளவிற்கு நமக்கான